இப்போ நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணணும், கேப் புக் பண்ணணும், இல்லை ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கேப் டெவலப் பண்ணிவிட்டு அதோட ரெக்கமெண்ட்டும் உங்களோட ரெக்கமெண்ட்டும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. அதுக்கடுத்து நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதை வந்து கிராப் பண்ணுவீங்க. ஆனால் இந்த பெரிய ப்ராசஸை கம்ப்ரஸ் பண்ணி ஒரே ஸ்டெப் பண்ணது தான் இந்த கேட்ஜோட பர்பஸ். அந்த கேஜெட் பேர் வந்து ரேபிட் R1. ChatGPT, Copilot, Bard இதெல்லாம் வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் LLM. இது வந்து ஒரு மிஷின் வந்து ஹியூமன் டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இதுக்கு பெரிய டிமெரிட் வந்து LLM மாடல்ஸ் வந்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அது மட்டும் தான் சொல்லும் தவிர உங்களுக்கு அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி தராது. The best way to achieve this is to break away from app-based operating system currently used by smartphones. இந்த ரேபிட் R1 வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ணாமல் லார்ஜ் ஆக்ஷன் மாடல் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது உங்கள் டெக்ஸ்ட்டோ உங்கள் வாய்ஸோ உங்கள் இன்புட்டாக கொடுக்கும்போது அந்த ஆக்ஷனை கன்வெர்ட் பண்ணி அது உங்களுக்கு தரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் வந்து கேப் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கேப் புக் பண்ணி தரும். ஆனால் நீங்கள் வந்து அதே கேப் புக் பண்ணணும் அப்படின்னு ChatGPT அதாவது LLM சொன்னீங்கன்னா அது வந்து கேப் புக் பண்ணி தராது. ஏன்னா அது வந்து LLM. இப்போ நீங்கள் வந்து ரேபிட் R1ஓட பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு தரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு மூவியோட ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வந்து அதே மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு தரும். ரேபிட் R1ல வந்து கம்ப்யூட்டர் விஷன் எனேபிள் 360 டிகிரி கேமரா இருக்குது. அது மூலமாக நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ணது மூலமாக நீங்கள் வந்து ஒரு பொருள் வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய ஃபுட்ஸ் இருக்குது, ஃபுட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. அது நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணால் போதும், அதை வச்சு நீங்கள் என்ன குக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். இதில் இருக்கிற அமேசிங் ஃபீச்சர் வந்து நம்ம எப்படி ஒரு ஆப்பை ஹேண்டில் பண்ணுவோம் அதை வந்து ஒரு கேட்ஜெட்க்கு சொல்லித்தர முடியும். தட் இஸ் டீச் மோட் மூலமாக நம்ம வந்து சொல்லித்தர முடியும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூட்டிலிட்டி டிவைஸாக பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு கேப் புக் பண்ணது, ரூம் புக் பண்ணது, இல்லை ஃபுட் ஆர்டர் பண்ணது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ உங்கள் ஸ்க்ரீன் டைமை பார்த்தீங்கன்னா 90 to 95% வந்து கன்சூமிங் ட்ரக்ஸாக இருக்கும், அதாவது கன்சூமிங் கண்டென்ட்டாக இருக்கும். லைக் டெக்ஸ்ட், வீடியோ இல்லை இமேஜ் இப்படி தான் இருக்கும். பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்னு ஒரு டிவி சீரீஸ் அண்ட் புக் இருக்குது. அந்த புக்கில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் வேர்ல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து என்ன டிவி சீரீஸ் அண்ட் புக் அப்படி சொல்லுவோம். அதில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஹியூமன் வந்து கேரி பண்ணுவாங்க. அது பேர் வந்து சோமா அப்படின்னு ஒரு பேர். அவங்க வந்து ஒரு போர்டம் இன்க்ரீஸ் ஆனாலோ ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆனாலோ அவங்க வந்து அந்த பஞ்ச் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஒன்று எடுப்பாங்க. எடுக்கும் போது ஆங்ஸைட்டி அண்ட் போர்டம் வந்து குறையும். இப்போது இது டெய்லி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். போர்டம் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம ஃபோன் எடுத்து டூம் ஸ்க்ரோலிங் ஆரம்பிச்சிருவோம், ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இன்டர்நெட்டில் பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து டூம் ஸ்க்ரோலிங் ஸ்டாப் பண்ண போகிறேன், ரீல்ஸ் பார்க்க ஸ்டாப் பண்ண போகிறேன், இன்ஸ்டா டெலிட் பண்ண போகிறேன், ஸ்னாப்சாட் டெலிட் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஏன்னா வி ஆர் அடிக்டட் டு ட்ரக்ஸ். இந்த ரேபிட் R1 வந்து கண்டென்ட் கன்சூமிங் டிவைஸ் கிடையாது. அதனால் நம்ம வந்து போர்டம் இன்க்ரீஸ் ஆகும், ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது என்ன பண்ணுவோம்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம். ரேபிட் R1 அனௌன்ஸ் பண்ண ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டீம் வந்து அதை ரேபிட் R1 ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. பிக் கம்பெனி லைக் ஆப்பிள், மெட்டா இல்லைனா வந்து கூகுள் இல்லை வந்து ஒரு கம்பெனி வந்து கண்டிப்பாக இந்த ரேபிட் R1 ஃபீச்சர் வந்து ரீபில்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஆப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரேபிட் R1 சூஸ் பண்ணுவீங்களா, ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்களா?